இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் ரோமர் 16:20 படிக்கும் பொழுது அமைதி தரும் கடவுள் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று நாம் படிக்கிறோம். பாம்பு பார்க்கிறோம், அந்த பாம்பை பார்த்த உடனே அடிக்கிறோம், அது இறந்து போகுது. ஆனால் இறந்தாலும் கூட அதனுடைய வால் என்ன ஆகும்? சிறிது நேரத்துக்கு அது ஆடிக்கிட்டே இருக்கும், உயிர் இருக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கு உயிர் போயிட்டு இருக்கும். ஆனாலும் அதனுடைய வால் பகுதி என்ன இருக்கும்? அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே ஆடி என்ன செய்வாங்க? பசங்களா அம்மா மறுபடியும் வருது பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாய்ந்து போவாங்க. இப்படியாக அழகை கூட ஆண்டவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வெற்றி சிறந்திருப்பார். ஆனாலும் அதனுடைய காரியம் நம்மை பயமுறுத்துவதா இருக்கிறது. நம்முடைய சமாதானத்தை குலைத்து, அல்லது நமக்கு ஏதோ ஒரு நோய்களை ஏற்படுத்தி, அல்லது ஏதோ ஒரு திகிலை, ஒரு பயத்தை உண்டு பண்ணி, ஏதாவது ஒரு வகையில நம்மை பயமுறுத்தி கொண்டே நம்முடைய சமாதானத்தை கெடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் முறியடித்து விட்டார், அது எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து விட்டார். நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. செத்த பாம்பை போயிட்டு நாம என்ன செய்யலாம்? தைரியமா போயிட்டு கையில எடுக்கலாம். அப்படியான நிலைமைதான் அழகைக்கும் கூட. ஆனால் நாம் அந்த அழகை செத்தது என்று தெரியாம கூட நாம் என்ன செய்யறோம்? அதை பார்த்து பயந்துரும். ஒரு நோய் வந்துச்சுன்னா பயந்துரும், அல்லது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பயந்துரும். ஆனால் அப்படி இல்லாம ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக வெற்றி செய்திருக்கிறார். அவரின் வழியாக நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது, நமக்கு சமாதானம் கிடைத்திருக்கிறது, நமக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நமக்கு ஆசீர்வாதமும் ஆண்டவர் ஏற்கனவே பெற்று தந்து விட்டார். நாம அதை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நாம் காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.